ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாருக்காகவும் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். யோவானின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நானே நல்ல மேய்ப்பன். நம் வாழ்க்கையிலே நம்மை நடத்துகிற ஒரு மேய்ப்பர் உண்டு. அவர் நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நமக்கு வழி இதுவே என்று சரியான வழியில நடத்துகிறவர் அவர். சரியான மேய்ச்சலுக்கு நேராக நம்மை நடத்துகிற ஒரு மேய்ப்பர் அவர். நம் வாழ்க்கையில மட்டும் நம்மை நடத்துகிற ஒரு மேய்ப்பர் இல்லைன்னா நாம் போகிற வழி கூட சரியா இருக்குதான்னு தெரியாது. நம் சிக்கல்களுக்குள்ளாகவும் பிரச்சனைகளுக்குள்ளாகவும் சிக்கிக் கொள்ளுவோம். நம்ம மேய்ப்பருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருக்கு பின்பாக நம்ம போவோம்னா நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும், பாதுகாப்பா இருக்க முடியும். நம்ம ஆடுகளை நாம பார்க்கும் பொழுது ஆடுகள் ஒவ்வொரு திசையில மேய்ந்து கொண்டிருக்கும். ஆனா மேய்ப்பருடைய சத்தம் வரும் பொழுது எல்லா ஆடுகளும் மேய்ப்பருக்கு பின்பாக செல்லும். ஏன் தெரியுமா? அந்த ஆடுகளுக்கெல்லாம் தெரியும் மேய்ப்பருக்கு பின்பாக போனாதான் ஆசீர்வாதம், மேய்ப்பருக்கு பின்பாக போனாதான் நம்ம செழிப்பை பார்க்க முடியும், மேய்ப்பருக்கு பின்பாக போனாதான் ஒரு செழிப்பான இடத்துல இருக்க முடியும்னு சொல்லி அந்த ஆடுகளுக்கு தெரிந்தபடியினால்தான் அந்த ஆடுகள் மேய்ப்பருக்கு பின்பாக சென்று கொண்டிருக்கிறது. அது போல நாமும் நம்மை நடத்துகிற மேய்ப்பருக்கு செவி கொடுத்து அவருக்கு பின்பாக நம்ம போவோம்னா, அவருடைய சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படியோம்னா நம்ம வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கும், பாதுகாப்போட இருக்கலாம். நம்ம ஒரு செழிப்பான இடத்திற்கு நேராக நம்ம போகலாம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம மேய்ப்பருடைய சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்கலன்னா நம்ம போகிற வழிகள்லாம் பிரச்சனைக்குரியதா இருக்கும், தடுமாற்றத்துக்குரியதா இருக்கும். நம்ம மேய்ப்பருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருக்கு பின்பாக போனோம்னா நிச்சயமாய் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அதனால தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தரை நம் மேய்ப்பராக வைத்து நாம் ஓடுவோம்னா நம் வாழ்க்கை நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கும். இந்த வார்த்தையை செபிக்கலாமா? நல்ல தெய்வமே, அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய நல்ல மேய்ப்பர் ஆண்டவரே. எங்களை சரியான பாதையை நடத்துகிறவர், எங்களை மேய்ச்சலுக்கு நேராய் நடத்துகிறவர், எங்களை ஆசீர்வாதங்களுக்கு நேராய் நடத்துகிறவர் ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கிறவர் ஆண்டவரே. உமக்கு தெரியும் ஆண்டவரே எங்களுடைய காரியங்கள் என்னென்ன தேவை, நாங்கள் எங்கெங்க போனா சரியா இருக்கும், நாங்கள் எங்க பாதுகாப்பா இருக்க முடியும்னு சொல்லி உமக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்முடைய சத்தத்திற்கு ஆண்டவர் கீழ்ப்படிந்து உமக்கு பின்பாக வர நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் எங்களை நடத்துங்க, ஆளுகை செய்ய பொறுப்படுங்க. மீட்பர் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். மேய்ப்பருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம். God bless you. God bless you.